பஞ்சு போல் காஞ்சிபுரம் இட்லி செய்யணுமா? 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம். அரிசியும் உளுந்தையும் தனியாக வாஷ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் பூவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா இட்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 2த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கரைச்சி வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இப்போ இது கூட தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, மிளகு, முந்திரி, ஒரு கைப்பிடி தேங்காய் பூவை போட்டு தாளிச்சுட்டு மாவில் கொட்டி மாவோட பதத்தை செக் பண்ணிக்கோங்க. இட்லி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை டம்ளரில் ஊற்றி இட்லி குக்கர்லேயோ இல்லை நார்மல் குக்கர்லேயோ வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல அட்டகாசமான சாஃப்டான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.